Good morning, my dear students. Today we are going to discuss about fourth component of Ethernet cabling components. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிளிங் காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 காம்போனன்ட்ஸ் பார்த்தோம் சரியா? ஸோ அதில் 3 வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டு ஒன்று மட்டும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா கிரிம்பிங் டூலு, தமிழில் பார்த்திங்க அப்படின்னா கிரிம்பிங் கருவி அப்படின்னு நம்ம சொன்னோம் சரியா? ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஈத்தர்நெட் கேபிளை பார்த்தோன்னா நம்ம 4 காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அது என்னென்ன, ஸோ எதுக்காக ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்துட்டு 4 காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு பேட்ச் கேபிள்லாம் வந்துட்டு என்ன ட்விஸ்டட் பேரு, ஸோ அதில் என்னென்னாலும் நம்ம பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு மாடல்ஸு, ஸோ வந்துட்டு ஏ டைப்பு பி டைப் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் RJ45 கனெக்டர் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்னலாம் நமக்கு இருக்குது, அதுக்கு அதர் நேம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இது பார்த்தோம் இல்லையா? ஸோ ஈத்தர்நெட்டு கார்டு அண்ட் ஈத்தர்நெட் போட்டு, ஸோ இதை பார்த்தோம். ஸோ 3 பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிம்பிங் டூலே. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீட்லேயே வந்துட்டு இந்த வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க சரியா? ஸோ இது எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இது எல்லாத்து வீட்டுமே இருக்கும். வயர் கட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா? வயர் கட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அதாவது இதை யூஸ் பண்ணி இந்த டூல், அது இது ஒரு இந்த கிரிம்பிங் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து வயர் வந்து கட் பண்ண போகிறோம், அந்த வயரிங்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண போகிறோம், அந்த வயர் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா? ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். Crimping is the process of joining two or more pieces of metal or wire by deforming one or both of them to hold each other. ஸோ இப்போ கிரிம்பிங்னா என்னென்னா, ஸோ 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ கிரிம்பிங் அப்படின்னா என்னென்னா இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் 2 or more pieces of metal or வயர், அதாவது அதாவது 2 or more 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற 2 சரியா? ஸோ மெட்டல் ஆர் வயரு. ஸோ மெட்டல் அப்படின்னா வந்து அது ஏதாவது ஒரு வேறு ஏதாவது வந்துட்டு இதாக இருக்கலாம் அல்லது வயராக இருக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டிஃபார்மிங் ஒன் ஆர் போத் ஆஃப் தம் டு ஹோல்டு ஈச் அதரு. ஸோ வந்துட்டு 2 வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக சரியா? 2 or more வயர்ஸை வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃபார்மிங் அப்படின்னா அது மேலே நம்ம வந்துட்டு லேயர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர் கலராக பார்த்தீங்கன்னா மேலே மோல்ட் பண்ணியிருப்பாங்க சரியா? ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி மோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணி நம்ம அதை உள்ளே இருக்கிற அந்த ஒயர் காப்பர் கலரில் இருக்கும். அந்த ஒயரை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக டுகெதர் அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அதை யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு கிரிம்பிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்டுனா ஒன்றுக்குள்ள ஒன்று வைக்கிறது. நெக்ஸ்ட் ஜாயினிங் RJ45 கனெக்டர் டுகெதர் வித் ட்விஸ்டட் பேர் கேபிள் அட் ஈச் எண்ட் இஸ் an essential process in Ethernet cabling. ஸோ இங்கே இந்த கிரிம்பிங் அப்படிங்கிறது என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா RJ45 கனெக்டரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ RJ45 கனெக்டரில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம உள்ள அந்த ஜாக்குக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒயர் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ட்விஸ்டட் பேர் அப்போ 8 வயர்ஸ் வந்துட்டு பேராக 4 பேராக வச்சுருக்கோன்னு சொன்னோம். அதில் 2 பேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அந்த கேபிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அதில் பண்ணுற ப்ராசஸ், அது எப்படி அந்த கேபிள் வந்துட்டு நம்ம கொண்டு வந்தோம், அந்த வந்து நம்ம 8 வயராக இருந்தது 2 பேராக கொண்டு வந்து நம்ம எப்படி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஜாக்குக்குள்ளே வச்சு நம்ம கனெக்ஷன் கொண்டு போகிறோம், அந்த ஈத்தர்நெட் போர்ட்டுக்குள்ளே வைக்கிறோம். ஸோ அந்த இதுதான் எப்படி நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்கிறதா வந்துட்டு இதில் வந்து கிரிம்பிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அந்த கேபிள் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் அந்த வந்துட்டு கிரிம்பிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரிம்பிங் டூல் இஸ் ஏ பிசிக்கல் டூலு. கிரிம்பிங் டூல் இஸ் ஏ பிசிக்கல் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? விச் இஸ் யூஸ் டு கனெக்ட் தி பேட்ச் வயர் அண்ட் தி ஈத்தர்நெட் கனெக்டர். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா பேட்ச் வயர் அண்ட் ஈத்தர்நெட் கனெக்டர் ரெண்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்துட்டு கிரிம்பிங் டூலு. தி கிரிம்பிங் டூல் லுக்ஸ் லைக் எ ஸ்மால் கட்டிங் ஹேண்டில் வித் 2 மோல்ட் ஆஃப் ஈத்தர்நெட் போட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேட்ச் கேபிள் மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் நம்ம ஈத்தர்நெட் போட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த போட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த கேபிள் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா 2 சைடு வந்து நம்ம ஒயர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நார்மலாக ஹேண்டில் நம்ம வயர் கட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு தனியாக அந்த கேபிளுக்கான தனியாக கட்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த டூல் வில் பஞ்சர் தி கனெக்டர் அண்டு மேக்ஸ் தி வயர் செட் இன் தி கனெக்டர். ஸோ இதை என்ன பண்ணால் அந்த ஒயர் வந்து கட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் என்னென்னா ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்துட்டு கிரிம்பிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிம்பிங் ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் ஈத்தர்நெட் கேபிள் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம கிரிம்பிங் ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா லிசன் பண்ணுங்கள். கட் தி கேபிள் வித் டிசையர்டு லென்த்து. ஸோ நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ, ஸோ நம்ம 2 டிவைஸை கனெக்ட் பண்ணுறோம்னா நமக்கு அது எந்த அளவுக்கு நமக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து லென்த் என்ன பண்ண வந்துட்டு நம்ம லென்த்துக்கு வந்துட்டு நம்ம கேபிளை கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் தி இன்சுலேஷன் ஷீத் about 1 inch from both end of the cable and expose the twisted pair wires. ஸோ என்னென்னா ஸ்ட்ரிப்படாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா ஸ்ட்ரிப் தி இன்சுலேஷன் சீத். அப்போ என்னென்னா இருக்கிற அதை நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு என்ன பண்ணுறோம், வயரை கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 எண்ட்லையும் என்ன பண்ணுறோம்னா நம்ம கட்டர் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த வயர் கட்டரை வச்சு என்ன பண்ணுறோம்னா ஸோ ஒரு பர்டிகுலர் அந்த லென்த்துக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு 1 இன்ச்சுக்கு சரியா, ஒரு 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் போத் எண்டு. அப்போ அந்த எண்டில் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த இடத்துல அந்த கட்டரை வச்சு அழுத்தி பிடிச்சி என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை தான் சொல்கிறாங்க
சொல்கிறாங்க. அதை ஷீட் எபோட்டம்னா வந்துட்டு இன்சுலேஷன், அதை வச்சு நம்ம இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஒயர் மேலே உள்ளே இருக்கும், மேலே பார்த்தோன்னா அது கவர் கலர் கலராக வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க, மோல்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணால் அப்படி அழுத்து சொல்கிறாங்க. ஸோ இழுத்து என்ன பண்ண எக்ஸ்போஸ் தி ட்விஸ்டட் பேர் வயர்ஸஸ் அப்படியே வந்துட்டு இழுக்கணும். அப்போ பண்ணோன்னா வந்துட்டு என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த பேர் வயர்ஸ் நம்ம நல்லாவே தெரியும். சரியா, ஸோ ஆஃப்டர் ஸ்ட்ரிப்பிங் தி வயர் அன்ட்விஸ்ட் தி ஸ்மாலர் வயர்ஸ் அண்ட் அரேஞ்ச் தம் இன்டு தி ப்ராப்பர் வயரிங் ஸ்கீமே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்குள்ள, அதாவது ஒரே ஒயராக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ ட்விஸ்ட் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அன்ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒயர் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே அந்த மேலே அந்த கப்பு அது மேலே வந்துட்டு அந்த கியூப் அதை மோல்ட் பண்ணிக்கிறத எடுத்து இன்சுலேட்டர் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். சரியா, ஸோ எல்லா ஒயரும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அன்ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அன்ட்விஸ்ட் தான் வந்துட்டு என்னன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒயர் வந்துட்டு என்ன 2 ரேஞ்ச் வந்துட்டு பேராக இருக்கும். சரி, அந்த கேபிளை பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பேராக இருக்கும். 8 ஒயர் வந்துட்டு 4 பேராக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த 4 பேர் என்ன பண்ணால் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம ஃபுல்லாக அந்த பேரெல்லாம் அன்ட்விஸ்ட் பண்ணணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணால் கட்டருக்கு வேணுங்கிற லென்த்துக்கு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ என்ன பார்த்தோன்னா 2 எண்ட்லையுமே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு விட்டுட்டு என்ன பண்ணால் எண்டிலேருந்து 1 இன்ச்சில் என்ன பண்ணால் அந்த கட்டரை வச்சு அப்படியே உருகிட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணி அப்படி எடுத்துட்டோம்னா வந்துட்டு நமக்கு ஒயர் இருக்கும். அந்த ஒயர் பார்த்தோன்னா பேராக இருக்கும், 4 பேராக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 4 பேர் வந்துட்டு ரிமூவ் பண்ணால் அதை அன்ட்விஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்மாலர் வயர்ஸ் அண்ட் அரேஞ்ச் தம் இன்டு ப்ராப்பர் வயரிங், அதாவது T568B. ஸோ அதாவது என்னன்னா இந்த பி டைப் 2வது டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கலர் என்னென்ன கலரோ அந்த கலர் என்ன பண்ணால் நம்ம பேராக பண்ணிக்கணும். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, பிரிங் தி வயர்ஸ் wires together and cut them down so that they all have the same length of inch. ஸோ என்ன பண்ணாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பேராக பண்ணிட்டு என்ன பண்ணால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லைனா எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணோம் ஒரு கட் பண்ணிடணும். அப்போ எல்லாம் ஒரே லென்த்தில் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு சேம் லென்த்து. சரி, ஒரு 1/2 இன்ச்சுக்கு என்ன பண்ணால் கட் பண்ணுறோம் ஒரே லென்த் இருக்கிற மாதிரி. இன்சர்ட் தி ஆல் 8 colored wires into the 8 grooves in the connector. ஸோ அந்த 8 colored wire நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு grooves, அதாவது ஒரு இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம விடணும் அந்த கனெக்டருக்குள்ளே. அப்போ தி wires should be inserted until the plastic strip is also inside the connector. ஸோ அதை கரெக்டாக வந்துட்டு அதாவது உள்ளே வந்து எல்லா ஒயரும் ப்ராப்பராக நம்ம இன்சர்ட் உள்ளே வந்து செருகினதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளாஸ்டிக் கியூப் போடணும், அதுக்கு முன்னாடி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூஸ் தி கிரிம்பிங் டூல் டு லாக் தி RJ45 கனெக்டர் ஆன் தி கேபிள். ஸோ நம்ம கிரிம்பிங் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணனா ஸோ வந்து வயரெல்லாம் 1/2 இன்ச்சுக்கு இது பண்ணிட்டு என்னன்னா நம்ம வைக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த கியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கப்பை உள்ளே போட்டோம், எல்லாத்தையும் வந்து நீட்டாக மடங்காமல் நீட்டாக போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த கேபிள் வச்சு ஒரு அழுத்திடணும். அழுத்தினா என்ன பண்ணாது கிரிம்பிங் டூல் வச்சு நம்ம வந்து அழுத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே பிடிச்சிக்கும். அதான் இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு ஹேண்டில் மேனுவல் ட்ராக்ஷன். அதாவது நம்ம மேனுவலாக பண்ணுறது இது பண்ணும்போது என்ன ஆகுனா வந்துட்டு இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் டு ஹேண்டில் மேனுவல் ட்ராக்ஷன். ஸோ லாக் பண்ணிவிட்டோம். ஸோ நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம மேனுவலாக பண்ணுறத விட வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம மேனுவலாக பண்ணுறத விட நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் இட் இஸ் ரெடி ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன். இவ்வளோ தான், இதுதான் இந்த கேபிளோட இது. ஓகேவா, நெக்ஸ்ட் யூஸ் a கேபிள் டெஸ்டர் டு வெரிஃபை தி ப்ராப்பர் கனெக்டிவிட்டி ஆஃப் தி கேபிள். நம்ம டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பவர் கரெக்டாக வருதா இல்லையாட்ட நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். பாருங்க வந்து 7 ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சா. ஸோ இவ்வளோ தான், இதுதான் கிரிம்பிங் ப்ராசஸ். இதை வந்துட்டு இன்டீரியரில் வந்துட்டு 5 மார்க்கில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ பாருங்கள் லிசன் பண்ணுங்கள். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. சரியா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கட்டை வச்சுட்டாங்க. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இருக்கும். அந்த 1 இன்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயர் வந்துட்டு அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணோன்னே என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க 8 ஒயர்ஸ் இருக்கா. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அன்ட்விஸ்ட், அதாவது என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு பேராக இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நேராக இது பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கியூப் இருக்கா எல்லாத்தையும் வச்சுட்டு 1/2 இன்ச் இது கட் பண்ணுறாங்க. ஸோ 1/2 இன்ச்சு கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தா அந்த கியூபை வந்து உள்ளே போடுறாங்க. ஸோ நான் சொன்னால் மேலே ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உள்ளே போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1/2 இன்ச் வரைக்கும் கட் பண்ணிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கியூபை என்ன பண்ணுறாங்கன்னா கியூபை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வச்சு அந்த ஒயர் அதுக்குள்ளே விட்டுட்டு அந்த கியூபை என்ன பண்ணுறாங்க அந்த கேபிளுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த கியூப் என்ன பண்ணுறாங்க உள்ள செருகுறாங்க. ஸோ செருகுனா என்ன ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடும். ஸோ மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு செக் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம், நீங்கள் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பவர் வந்துட்டு வருதா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதான் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு கிரிம்பிங் ப்ராசஸே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈத்தர்நெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈத்தர்நெட்டோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே ஓரலாக படித்து பார்த்தா போதும். நீங்கள் ரொம்ப எதாவது ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண தேவையில்லை. அது ரொம்ப நீங்கள் டைம் எடுக்க தேவையில்லை. உங்களாம் அப்படியே படித்து பார்த்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டாப்பிக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், தமிழில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு டைம் சொல்லலாம். கிரிம்பிங் கருவி. கிரிம்பிங் என்பது 2 அல்லது மேற்பட்ட உலோகத்துண்டு அல்லது உலோகத்துண்டா மெட்டல்னு சொல்லுவோம், அல்லது கம்பிகளை உருமாற்றி ஒன்றை ஒன்று பற்றிக்கொள்ளும் வகையில் இணைக்கும் செயலாகும். ஈத்தர்நெட் வடமிடலின் முக்கிய செயல் RJ45 இணைப்பிய முறுக்கு இணைக்கமுடன் இருபுறமும் இணைப்பதாகும். இதனால் ஈத்தர்நெட் வடம் சரியாக வேலை செய்ய முடிகிறது. கிரிம்பிங் கருவி என்பது வடத்துடன் ஈத்தர்நெட் இணைப்பை இணைக்க பயன்படும் ஒரு கருவியாகும். கிரிம்பிங் கருவி 2 ஈத்தர்நெட் தொடர்பை அச்சுடன் கூடிய கைப்பிடி கொண்ட ஒரு சிறிய வெட்டும் கருவியை போன்றது. இக்கருவி இணைப்பானை தொலையிடுவதன் மூலம் இணைப்பியை இணைக்கிறது. அதாவது என்ன இதனுடைய வந்துட்டு உருவாக செயல்முறைகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்.
வடத்தை தேவையான நீளம் வெட்டிக்கொள்ளவும், வடத்தின் இருபுறமும் இருந்து ஒரு அங்குல அளவிற்கு பாதுகாப்பு உரையை நீக்கவும். பாதுகாப்புனா மேலே கலர் ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க, அதை நீக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால் முறுக்கப்பட்ட இணைக்கம்பிகள் வெளியே தெரியும், முறுக்கி வச்சிருப்பாங்க பார்த்தா, அது வந்துட்டு வெளியில் தெரியும். கம்பி அகற்றப்பட்ட பிறகு சிறிய கம்பிகளை அவிழ்த்து சரியான வயரிங் அமைப்பில் வைக்கவும். பொதுவாக அதாவது T568Bயில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கணும். கம்பிகளை ஒன்றாக வைத்து அவற்றை ஒரே அளவுள்ளதாக, அதாவது முதல்ல 8 இருக்கும், அந்த 8 வந்து பேதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வயரிங் வந்துட்டு அதை 8 வயர் தனித்தனியாக இருக்கும். நம்ம கலரை பார்த்து கரெக்டாக வந்துட்டு 568B அந்த மாடல் வந்துட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு அரை இன்ச்சுக்கு என்ன பண்ணணும், அதாவது நெக்ஸ்ட் சொல்கிறாங்க பாருங்கள், கம்பிகளை ஒன்றாக வைத்து அவற்றை ஒரே அளவுள்ளதாக அரை அங்குல அளவுக்கு வெட்டவும். இணைப்பில் உள்ள 8 பள்ளங்களில் இருந்து 8 நேர கம்பிகளை செருகவும். அதாவது ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஒவ்வொரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒவ்வொன்றையும் 8ஐயும் செருகணும்னு சொல்கிறாங்க. ஸோ செருகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரிம்பிங் கருவியை பயன்படுத்தி RJ45 இணைப்பையை வடத்தில் பொருத்தவும். அதுக்கப்புறம் அது இணைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு நம்ம செருகணும்னு சொல்கிறாங்க, அந்த பிளாஸ்டிக் கப் மாதிரி. ஆனால் அங்கே இப்போது வடம் தரவு மட்டத்துக்கு தயாராக உள்ளது. தேவைப்பட்டால் வடத்தின் இணைப்பை சரியாக ஒரு வட சோதிப்பானை வைத்து பயன்படுத்த நம்ம டெஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஜாக்கே. அவ்வளோதான், இதான் வந்து லாஸ்ட் டாபிக். இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு 5 மார்க். சரியா, வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஜாக்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். ஓகே, இதோட முடியுது. ஸோ லிசன் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் ஜாக்ஸ். ஸோ RJ-வோட உங்களுக்கு அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஜாக்னு சொல்லிட்டோம். ஸோ ரெஜிஸ்டர் ஜாக் காமன்லி நோன் as RJ is a network interface used for network cabling, wiring and jack construction. ஸோ RJ அதாவது ரெஜிஸ்டர் ஜாக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நார்மலாக RJன்னு சொல்லுவோம். இது எதுக்காக, இது வந்து ஒரு நம்ம நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்குன்னா நெட்வொர்க் கேபிளுக்கு அண்ட் வயரிங் அண்ட் ஜாக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஜாக்கு. சரியா, ஸோ சேஃபுக்காக யூஸ் பண்ணுறதா வந்துட்டு சொல்கிறாங்க. இது பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரெஜிஸ்டர் ஜாக் இஸ் டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா எக்யூப்மெண்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸ். ஸோ மேஜரான ஒரு வேலை என்ன அப்படின்னா, அப்படி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஜாக் என்னன்னா டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா எக்யூப்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மோடம், அந்த மாதிரி ரூட்ரே, அந்த மாதிரி டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸ். ஸோ வந்துட்டு கஸ்டமர் கேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பரவாயில்ல வந்துட்டு நம்ம டிவி, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து மொபைலு, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது காமன்லி நோன் ரெஜிஸ்டர் ஜாக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, என்னென்னலாம் வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ரெஜிஸ்டர் ஜாக்னா RJ11, RJ45, RJ21, RJ28. ஸோ இந்த 11, 45, 21, 20 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னு. ஸோ ஊசின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ பின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற பின்னு. ஸோ நீங்கள் 8 யூஸ் பண்ணலாம். 11 யூஸ் பண்ண கிடையாது, நீங்கள் 10 கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் 12 யூஸ் பண்ண முடியாது. 45 கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ டு தி மேல் பிசிக்கல் கனெக்டர், அதாவது பிளக்கு, ஃபீமேல் பிசிக்கல் கனெக்டர், அதாவது plug and jack. Okay, and its wiring. We will talk some of the variety of register jack below with some definitions. So வந்து ஒவ்வொன்றே வந்துட்டு பிரீஃபாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RJ11. It is the most popular modern form of registers. இது வந்து மாடர்ன் சொல்கிறாங்க. It is found in home and office. ஸோ வீட்டில் வந்து நம்ம நெட் கனெக்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஆஃபீஸ்லாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. திஸ் ரெஜிஸ்டர் ஜாக் இஸ் மெயின்லி யூஸ் இன் டெலிஃபோன் அண்ட் லேண்ட்லைன்ஸ். ஸோ லேண்ட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிஃபோன் இதில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்துட்டு இந்த ஜாக் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. when we look the pin details of the RJ11, there are 6 pin where the 2 pins give the, அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பின்னு சொல்கிறாங்க. அதாவது RJ11 அப்படின்னா 11 pins மேக்ஸிமம், அதில் 6 பின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 pins பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன். ஸோ 2 பின்னு 6ல் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்ஸ்மிஷனுக்காக, தி 2 pins give the receiver configuration and the other 2 pins will be kept for reserved. The 2 pin will have a positive terminal and the negative terminal. மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா RJ45 பார்த்தீங்கன்னா 8 பின்னு. ஸோ RJ11 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பின்னு. ஸோ 6ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து RJ45 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, 11னா இது வந்து 11, இது வந்து 45. ஓகேவா, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இந்த போஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனில், அதாவது லேண்ட்லைன் ஃபோனு அண்டு அதாவது டெலிஃபோன் கனெக்ஷன் அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இதில் அந்த டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டெலிகம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RJ14 அண்ட் RJ61. தி RJ14 இஸ் தி சேம் as RJ11 which will be used for telephone lines where same as 6 pins. ஸோ மொத்தம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 pins இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ வேற RJ61 will have 8 pins. ஸோ RJ வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14ல் பார்த்தீங்க RJ14ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 pins, as usual 11 மாதிரி தான். RJ61ல் பார்த்தீங்கன்னா 8 pins. ஸோ RJ45ல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 8 pins வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. திஸ் RJ61 will use the twisted pair cable with a modular 8 connection. ஸோ RJ45 மாதிரி வந்துட்டு RJ நமக்கு 21 வந்துட்டு 61 ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு RJ14. ஓகேவா, ஸோ RJ14 வந்துட்டு அதே மாதிரி 6 pin தான். தெரியுதா, 1 2 3 4 5 6 நல்லாவே நல்லா தெரியும், 6 பின்ஸ் இருக்கும். ஸோ அதோட இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் RJ21. தி RJ21 கனெக்டர் ஹேஸ் 50 பின்ஸ் வித், ஓகேவா, 25 பின்ஸ் அட் தி ஒன் எண்ட் அண்ட் 25 பின்ஸ் அட் தி அதர் எண்டு. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு மொத்தம் வந்து 50 பின்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 25, இன்னொரு பக்கம் 25 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கால் சாம்ப் கனெக்டர். இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ப்பா. ஸோ இட் இஸ் ஆல் சாம்ப் கனெக்டர் ஆம்பினால் கனெக்டர். ஸோ RJ21 கனெக்டருக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா என்னன்னா சாம்ப் கனெக்டரோ ஆம்பினால் கனெக்டர். தி ஆம்பினால் இஸ் அ கனெக்டர்
கனெக்டர் மேனுஃபேக்சர், அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டர்னு சொல்கிறாங்க. தி RJ21 இன்டர்ஃபேஸ் இஸ் டைப்பிங்லி யூஸ்டு ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன் ட்ரக்கிங் அப்ளிகேஷன்ஸ். ட்ரக்கிங் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த டிவைசஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த சாம்ப் பண்ண ஆம்பினல் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா RJ21 இந்த கேபிளோட இந்த கேபிள் இதுதான். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 25, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 25, மொத்தம் 50 பின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RJ11ல் 6 பின்ஸு, RJ14ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 பின்ஸு, RJ21ல் RJ61ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 பின்ஸு, RJ45 மாதிரியே. ஸோ இங்கே வந்துட்டு RJ21ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பின்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா மொத்தம் 50 பின்ஸு. ஒன் சைடில் 25, இன்னொரு சைடில் வந்துட்டிங்கன்னா 25 போத் சைடில். ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இதாக பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்னா RJ21. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க, இவ்வளோ இந்த கான்செப்ட் இவ்வளோ தான்ப்பா. ஸோ 1461 எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ இந்த கேபிள் நம்ம பார்த்துரும். ஓகேவா? ஸோ இந்த டைட்டில் இவ்வளோ தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாக் வகை தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக் வகை பதிவு செய்யப்பட்ட ஜாக்குகள் பொதுவாக RJ என்று அழைக்கப்படும். ரெஜிஸ்டர்ட் ஜாக் என்பது வலையமைப்பு வடமிடல் வயரிங் மற்றும் ஜாக் கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்படும் வலையமைப்பு இடைமுகம் ஆகும். இதன் முதன்மையான செயல்பாடு பல்வேறு தரவு சாதனங்களையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் இணைப்பதாகும். RJ11, RJ45, RJ21 மற்றும் RJ28 ஆகியவை பயன்பாட்டில் உள்ள சில புகழ்பெற்ற ரெஜிஸ்டர்ட் ஜாக் புகழ்பெற்றதா இதுதான். சரி, ரெஜிஸ்டர் ஜாக் என்பது இணைப்பி தொடர்பி மற்றும் அதன் வயரிங் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து குறிக்கிறது. கீழே சில பதிவு செய்யப்பட்ட ஜாக்குகளையும் இந்த வரைகளையும் பார்க்கலாம். அது RJ11 நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் RJ14 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 21லையும் சொல்லிட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் ஸ்கீம்ஸு டெக்னிக்ஸு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த கலர் சொன்னோமா இல்லையா? ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்துட்டு பேர் பண்ணுறோன்னு சொன்னோம், ட்விஸ்டட் பேர் பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து அந்த கலர் கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? க்ரீனு நம்ம இது க்ரீன் சொன்னோம், ஒயிட் சொன்னோம், ஆரஞ்சு சொன்னோம், எல்லோ, இந்த மாதிரிலாம் நம்ம கலர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ எப்படி அந்த கலர் வந்து கோட் பண்ணுறாங்க? ஸோ இந்த கலர் இது அந்த ஒவ்வொரு கலரும் என்ன பண்ணுது? ஸோ அதில் வந்துட்டு என்ன வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, அது எப்படி வந்துட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வயரிங் டெக்னிக்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னா நம்ம அந்த பேராக சொன்னோம் இல்லையா? 8 ஒயர் இருக்குது. அந்த 8 ஒயரில் வந்துட்டு என்ன மாதிரி கலர்ஸ் வந்து எப்படி எந்த கலர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரின்ட்டு நம்ம சொல்ல போகிறாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங்கு, செகண்ட் ஒன் கிராஸ் ஓவர், தேர்ட் ஒன் ரோல் ஓவர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்னா உங்களுக்கு நேம்லேயே வருது, நேராக அது படாப்போ 1 to 1, 2 to 2, 3 3 3 அந்த மாதிரி பாருங்கள். உள்ள பாருங்கள். இன் ஜென்ரல் தி ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூஸ் இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ப்பா. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அந்த 3 டைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் தி ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூஸ்டு ஃபார் ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்க நம்ம வந்துட்டு ஈத்தர்நெட் கனெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கேபிள் வயர்ஸ் ஆர் இன் தி சேம் சீக்வன்ஸ் அட் போத் ends ஆஃப் தி கேபிள். ஸோ சேம் சீக்வன்ஸ் வந்துட்டு ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி இருக்கும். சரி, இங்கே ஒன்றுனா அங்கேயும் ஒன்று, இங்கே 2னா ஃபஸ்ட் எண்டில் 2னா அங்கேயும் 2. சரியா? which means that pin 1 of the plug on the one end is connected to pin 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து எதில் நம்ம ப்ளக்கில் வந்துட்டு எந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் அடுத்த எண்டோட இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பின் அங்கே கனெக்ட் பண்ணுவோம். சரியா? அதான் பாருங்கள், ஃபார் போத் ஸ்டாண்டர்ட் T560A அண்ட் T560B ரெண்டு டைப்லையுமே பார்த்தீங்கன்னா பின் 1 நம்ம என்ன பண்ணுறோமோ எங்கே கனெக்ட் பண்ணுறோமோ அதே தான் அடுத்த சைடு இருக்கிற பின் 1. ஓகேவா? தி ஸ்ட்ரெயிட் த்ரூ வயரிங் கேபிள்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் கனெக்டிங் பிசி NIC கார்டு, அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு டு ஏ ஹப். திஸ் இஸ் ஏ சிம்பிள் பிசிக்கல் கனெக்ஷன் யூஸ் இன் பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ். ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் அப்படிங்கும்போது நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை ஸ்ட்ரெயிட் த்ரூ. ஸோ ஸ்ட்ரெயிட் த்ரூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எண்டோட ஃபஸ்ட்டு பின், இது இன்னொரு எண்டோட ஃபஸ்ட்டு பின். ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்து அப்போ ஸ்ட்ரெயிட், அப்போ ஃபஸ்ட்டு பின் வந்து ஃபஸ்ட்டு பின்னோட. ஓகேவா? ஸோ செகண்ட் பின் வந்து செகண்டோட, தேர்ட் அப்போ 8 to 8. அப்போ ஒரே மாதிரி, அதாவது இந்த அதாவது ஃபஸ்ட்டு பின் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா ஆரஞ்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது ஒரு எண்டோட ஃபஸ்ட்டு பின் வந்துட்டு ஆரஞ்சு அப்படின்னா இன்னொரு எண்டோட ஃபஸ்ட்டு பின் வந்துட்டு ஆரஞ்சு தான். ஸோ போத் சைடுமே வந்துட்டு சேம் கலர் இருக்குது, சேம் கனெக்ஷன் வந்துட்டு 1 to 1 அந்த மாதிரி சேம் இதில் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் த்ரோ. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் ஓவர் வயரிங்கே. ஸோ அது அப்படின்னா என்னன்னா, இஃப் யூ ரெக்வயர் ஏ கேபிள் டு கனெக்ட் 2 கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஈத்தர்நெட் டிவைசஸ் டைரக்ட்லி டுகெதர் வித் அவுட் ஏ ஹப், தென் யூ வில் நீட் யூஸ் ஏ கிராஸ் ஓவர் கேபிள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ அப்படிங்கிற நம்ம பிரிண்டர் அந்த மாதிரி நம்ம நார்மலாக அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு 2 கம்ப்யூட்டர் இருக்குது, 2 கம்ப்யூட்டர் அல்லது 2 ஈத்தர்நெட் டிவைசஸ் வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம். ஸோ ஹப்பு வந்து இல்லாமல் நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம், வித்தவுட் ஹப்பு. ஸோ ஹப் எதுவும் இல்லாமல் நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஹப்புனா ஒன்றும் இல்லை, இடையில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் நம்ம பண்ணுவோம், வீட்லேயே ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இது மாதிரி 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடையில வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுப்பாங்க, ரூட்டர் ஒரு இது மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஹப்புனா பார்த்தீங்கன்னா அது 4 சைடு என்ன பண்ணலாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு சென்டரில் வச்சிட்டாங்க அப்படின்னா 4 சைடு வந்து அந்த வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒயர் இழுத்துக்கலாம். சரியா? ஸோ அதாவது சென்டரில் ஒரு இது பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணல வந்துட்டு ஹப்பு. ஸோ அது இல்லாமல் ஹப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஈத்தர்நெட் டிவைசஸ்னாலும் கம்ப்யூட்டர்னால என்ன பண்ணிக்கலாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க then the pairs tx and rx lines so try tx அப்படினது transmission rx அப்படினது receiving will be crossed which means pin 1 and 2 of the block on one end are connected with pin 3 and 6 அது pin 1 பாத்தீங்கன்னா which means pin 1 and 2 of the block on one end and are connected with the pin 3 and 6 of the block on the other end அதாவது blockல வந்துட்டு ஒரு எண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பின் வந்துட்டு அடுத்த எண்டில் இருக்கிற தேர்ட் பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும் செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி கிராஸ் என்ன ஆகுனா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கிராஸ் ஓவர் ஈஸியஸ்ட் வே டு மேக் கிராஸ் ஓவர் கேபிள் இஸ் டு மேக் ஒன் எண்டு டு T568A இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு T568BA இப்போ ஒரு எண்டு வந்துட்டு 568Aல கொடுக்கலாம் பியில் சரி அங்கே பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் ஒரே ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே ஒரு எண்டில் வந்துட்டு ஏ இன்னொரு எண்டில் பி அப்படி பார்த்தா கலர் வந்துட்டு என்ன உங்களுக்கு ஆப்போசிட் கலராக மாறிக்கும் பின் 1 வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க வந்துட்டு பின் வந்து 3ல ஸோ 2 வந்து 6 ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாற்றி கிராஸில் கொடுக்குறதே ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க another way to make the cable is to remember the color coding used in this type here green set of wires at one end are connected with the orange set of wires ஸோ ஒன் பக்கம் இந்த green set of wires வந்துட்டு இந்த பக்கம் ஆரஞ்சோட போய் கனெக்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க at another end of the wires ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற அந்த green வந்துட்டு இந்த பக்கம் ஆரஞ்சோட பண்ணுறது ஓகே அதாவது கிராஸ் ஸோ இங்கே ஒன்றுனா அங்கே 2 அங்கே 2னா இங்கே 1 அப்படி நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்கலி கனெக்ட் தி சாலிட் கிரீன் வித் இது சாலிட் ஆரஞ்சு அண்ட் அது அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாலிட் கலரோட போயிடும் ஸ்டிப்டு கலர் வந்து ஸ்டிப்டு கலரோட போயிடும் அதை சொல்கிறாங்க இல்லை டயக்ராம் கொடுத்துருக்கான் பாருங்கள் இதான் கிராஸ் ஓவர் சரியா ஸோ 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே போய் கனெக்ட் ஆகுது 3 ஆட் 2 பார்த்தீங்கன்னா 6 ஆட் நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா 1 ஆட் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் 1 பார்த்தீங்கன்னா இங்கே 3 அதுக்கப்புறம் 2 பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே 6 ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ 6 உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கலாம் ஏன் இங்கோட நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன 6 பின்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க 7 8 வந்துட்டு இந்த பின் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க அதாவது அவங்க என்னென்ன அப்படின்னா ரிசர்வ்டு பின்ஸே ஸோ 7 and 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ்டு பின்ஸே ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணிக்கல ஓகேவா ஸோ இதான் என்னென்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவர் வயரிங் வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இது லாஸ்ட் ஒன்று ஸோ ரோல் ஓவர் வயரிங்கே ஸோ ரோல் ஓவர் கேபிள் இஸ் அ டைப் ஆஃப் நல் மாடம் கேபிள் ஸோ நல் மாடம் கேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஈத்தர்நெட் கேபிள் ஸோ ஈத்தர்நெட் கேபிள் வந்து கிராஸ் ஓவர் ஈத்தர்நெட் அப்படின்னாலும் உங்களுக்கு நல் மாடம் கேபிள்னாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கோம் ஸோ வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் டிவைஸு ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் 2 டிவைஸஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது கேபிளுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம ஈத்தர்நெட் கேபிள்னு சொன்னோம் ஸோ அந்த ஒயரிங்கில் யூஸ் பண்ணுற ஒயரிங் என்னன்னா உங்களுக்கு ரோல் ஓவர் தான் சரியா ஸோ பாருங்கள் null bottom cable that is often used to connect a device console port to make programming changes to the device the rollover wiring have opposite pin arrangements so opposite pin arrangements இருக்கும் all the cables are rolled over to different arrangements in the rollover cable the colored wires are reversed on other end so பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு பின்னு செகண்டில் கொடுத்துருக்கோன்னா அங்கே செகண்ட் பின்னை வந்துட்டு நெக்ஸ்ட் வேறு இதில் சரியா ஸோ என்னன்னா மாற்றி கொடுக்குறது ஓகேவா அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னை தேர்ட் ஆர்டர் கொடுத்தா ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு பின்னை வந்துட்டு தேர்ட் ஆர்டர் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி என்னன்னா வந்துட்டு பேராக வந்து மாற்றுறோம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே நம்ம அப்படியே மாற்றுறோம் அப்போ செட் ஆஃப் இதை வந்துட்டு அப்படியே மாற்றி ரிவர்ஸில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ 1 6 வர பண்ணால் அங்கே 6 என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ வேறு மாதிரி மாற்றுவோம் ஓகேவா அதை பார்ப்போம் நம்ம பின்னாடி சொல்லுவோம் ஸோ பாருங்கள் the colored wires are reversed on other end that is the pins on one end are connected with other end in reverse order pin 1 to 8 reverse order na for example பாருங்க இந்த சைடு 8 பின் இருக்கு இந்த பக்கம் 8 பின் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பின்னை வந்து நான் 8 ஓட கனெக்ட் பண்ணுறேன் இந்த சைடு சரியா ஸோ அப்படியே பார்த்தா ரிவர்ஸ் அப்படின்னா வந்துட்டு அப்படியே இங்கே 8வது பின்னை கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே திருப்பி என்ன பண்ணுவோம்னா இங்கே 1வது பின்னோட கனெக்ட் பண்ணுவேன் ஸோ அப்படியே வந்துட்டு ரிவர்ஸில் வரும் அதான் பின் 1 to 8 2 to 7 3 to 6 4 to 5 5 to 6 4 6 to 3 7 to 2 8 to 1 ஓகேவா அப்போ 1 8ஓட கனெக்ட் பண்ணுறேன்னா அப்படி 8 1 அப்படியே முறுக்கிடுறேன் அப்படியே திருப்பி ரிவர்ஸில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அதான் ரோல் ஓவர் கேபிள் இஸ் ஆல்சோ யோஸ்ட் கேபிள் நல்லா இம்பார்ட்டன்ட்டு நல்லா வந்து அண்டர்லைன் பண்ணிக்காங்க ஸோ ரோல் ஓவர் கேபிளுக்கு மற்ற கேபிளுக்கு அதர் நேம்ஸ் எதுவும் கொடுக்கல ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யோஸ்ட் கேபிள் ஆர் கன்சோல் கேபிள் ஓகேவா ஸோ இட் இஸ் டைப்பிக்கலி இஸ் டைப்லி ஃப்ளாட் அதாவது லைட் ப்ளூ ஆர் கலரு ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னா லைட் ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ இப்போ ரோல் ஓவர் கேபிளோட அந்த கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் இருக்கும் டு டிஸ்டிங்கைஸ் இட் ஃப்ரம் அதர் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம் மற்ற கேபிளோட இந்த கேபிள் நம்ம என்ன பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டயக்ராம் பார்த்தீங்களா ரோல் ஓவரே ஸோ ரோல் ஓவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே மாற்றிட்டாங்க ஓகேவா ஸோ இங்கே 8 அப்படிங்க 8 1 அப்படின்னா ஸோ இங்கே 1 என்ன பண்ணி 8 அப்படியே மாற்றிடுறாங்க 1 வந்துட்டு இங்கே பாருங்கள் லிசன் பண்ணுங்கள் இங்கே 1 8 அப்படின்னா இந்த 1 8 இந்த 2 வந்துட்டு இங்கே 7னா இந்த 2 7 ஸோ இதே மாதிரி அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து ரிவர்ஸு ஸோ அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கா தான் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு என்னது ரோல் ஓவர் அப்படியே திருப்பி ரோல் பண்ணி அப்படியே ரோல் பண்ண எப்படி வந்து மாறுமோ அதே மாதிரி தீஸ் ஆல் தி 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு பர்ஃபார்ம் இன்டர்ஃபேஸ் சேஞ்சு பட் ஆல் தி 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிரான்ஸ்மிட் தி டேட்டா அட் தி சேம் ஸ்பீட் ஒன்லி அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் ஸ்பீடு தான் சரியா இப்போ 3 வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த 3 அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸோட ஸ்பீடு வந்துட்டு காமனாக சேம் ஸ்பீடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ யூ நோவில் பாருங்கள், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு ஒரு கேபிள் இருக்குது அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ஈத்தர்நெட் கேபிள், ஒரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது கையில் கொடுத்துறாங்க உங்கள்கிட்ட, அந்த கேபிள் என்ன டைப் ஆஃப் ஈத்தர்நெட் கேபிள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படி பாருங்கள். ஸ்ட்ரெயிட் த்ரோனா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது கலர்டு வயர்ஸ் அது சேம் சீக்வன்ஸ் அட் போத் எண்ட்ஸ் ஆஃப் தி கேபிள். அப்போ சேம் சீக்வன்ஸ் அப்படின்னா 1 1 இருக்கும், 2 2 இருக்கும், 3 3 இருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட் த்ரோ. கிராஸ் ஓவர் அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் கலர்டு வயர் எடுத்து ஒன் எண்ட் ஆஃப் தி கேபிள் இஸ் தேர்ட் கலர்டு. 1 வந்து 3 கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 2 வந்துட்டு 6 கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு கிராஸ் ஓவர். ரோல் ஓவர் அப்படின்னா வந்து கலர்டு வயர் சாரி வந்து ஆப்போசிட் சீக்வன்ஸ். 1 8 இருக்கும், 8 1 இருக்கு, 2 7 இருக்கும், அந்த பக்கம் 2 7 இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிராஸ் ஓவர். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கேபிள் வந்துட்டு அது ஒரு ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கேபிள், கிராஸ் ஓவரா, ஸ்ட்ரெயிட் த்ரோவா அல்லது ரோல் ஓவரா நீங்கள் கண்டுபிடிக்கிறதே. ஓகேவா? ஸோ இவ்வளோதான்பா, இவ்வளோதான் லெசன் இதில் முடிஞ்சிருச்சு. ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியத்தில் சொல்லிடலாம். இந்த கேபிளை பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் வடவண்ண குறிமுறை தொழில்நுட்பம். தமிழில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் வடவண்ண குறிமுறை தொழில்நுட்பம். ஈத்தர்நெட் வடத்தை கட்டமைக்க 3 வகையான வயரிங் நுட்பங்கள் உள்ளன. இது வண்ண குறிமுறை தொழில்நுட்பம் எனவும் அறியப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர், மூணாவது பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர். அப்படியே தான் தமிழ் மீடியத்துக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரிங் அப்படின்னா பொதுவாக ஈத்தர்நெட் இணைப்புகளில் பயன்படுத்தப்படும் வடங்கள் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ். இப்போ ஈத்தர்நெட் இணைப்பு அப்படின்னாவே அதில் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள் தான். இந்த வடக்கம்பிகள் 2 முனைகளிலும் ஒரே விதமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரே முகம் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி, இந்த பக்கம் 1 2னா அந்த பக்கம் 2லேருந்து இந்த பக்கம் 1னா 1, 2னா 2, 2 to 2, 3 to நேரா. சரியா? டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வடத்தின் ஒரு முனையில் உள்ள இணைப்பின் முதல் ஊசி அடுத்த முனையில் உள்ள முதல் ஊசியை இணைக்கப்படும். ஃபஸ்ட்டு பின்னோட, ரெண்டாவது பின்னோட. ஓகேவா? ஸோ அது வந்து 2 எதுவாக இருந்தாலுமே அப்படி தான். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் 2 டைப்லையுமே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரோ வயரின் தனியால் கணிப்பொறி அல்லது வலை இடைமுக அட்டையே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்ல வலைத்தொடர் அமைப்பை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இது அச்சுப்பொறிகள், கணினிகள் மற்றும் ஒரு பிற பிணைய இடைமுகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர். 2 கணினிகள் அல்லது ஈத்தர்நெட் சாதனங்களை மையத்தின் உதவியின்றி நேரடியாக, மையம்னா வந்து ஹப், ஒரு இடையில ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த பக்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் வயரிங் பயன்படுகிறது. தகவல் அனுப்பு மற்றும் தகவல் பெறும் இணைக்கம்பிகள், அதாவது தகவல் அனுப்புறதுக்கு அண்டு பெறதுக்கு ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்தலாம். அதாவது முதல் முனையின் ஊசி 1 2, அடுத்த முனையின் ஊசி 3 6, அதாவது 1வது ஊசி வந்துட்டு அடுத்ததுல இருக்கிற 3வது ஊசியோட 2வது ஊசி வந்துட்டு 6வது, இந்த மாதிரி இணைக்கப்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு கிராஸ் ஓவர் சொன்னோம். ஒரு கிராஸ் ஓவர் வயரிங்கை கட்டமைக்க எளிதான வழி T5CT A இணைப்பை ஒரு முனையிலும் இன்னொன்று B வச்சுனா நம்ம கரெக்டாக இருக்கும். மற்றொரு முனையில் வண்ண குறியீட்டு முறை பயன்படுகிறது. இங்கே ஒரு முனையில் உள்ள ஊசியில் பச்சை நிற கம்பிகளும் அடுத்த முனையில் அதே ஊசியில் ஆரஞ்சு நிற கம்பிகளும் இணைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக திட ஆரஞ்சுடன் திட பச்சையும் ஆரஞ்சு வெள்ளை நிறத்துடன் பச்சை வெள்ளையும் இணைக்கவும். டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோல் ஓவர் வயரிங் ஒரு வகை பூஜ்ஜியமோட மடமாகும். ஒரு சாதனத்தின் நிரல் குறிமுறையை மாற்றுவதற்கு தொடர்பையுடன் டிவைஸ் கன்சோல் போர்ட்டுன்னு சொல்லுவோம் இணைக்க பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஊசிகள் எதிர்மாறு முறையில், எதிர்மாறு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். சரியா? இம்பார்ட்டண்ட்டு, ஒரு முனையில் உள்ள ஊசியில் மறுமுனையில் தலைகள் வரிசையில் இணைக்கப்படுகிறது. ரோல் ஓவர் வயரிங் யோஸ்ட் கேபிள் அல்லது கன்சோல் கேபிள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மற்ற வளைவடைகளில் இருந்து வேறுபடுத்தி காட்ட தட்டை வடிவில் இருக்கும். ஏன்னா ரோல் ஓவர் அப்படிங்கும்போது அப்படியே தட்டையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஏற்பாடுகளும் ஒரு இடைமுக மாற்றத்தை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தும் ஒரே வேகத்தில் தரவை கடத்துகின்றன. அவ்வளோதான். சரியா? ஸோ உங்களுக்கு தெரியுமா, நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபுல்லாக முடிஞ்சது லெசன் அவ்வளோதாப்பா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம 3 கிளாஸில் இந்த லெசனை முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான லெசன். சரி, நீ பயப்படவே தேவையில்லை. ஸோ கேபிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டாபிக் பார்த்தோன்னா வந்துட்டு ஈத்தர்நெட்டோட கேபிள். ஸோ நம்ம நெட்வொர்க் கேபிள்ஸ் பார்த்தோன்னா என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தோம். மொத்தம் 6 டைப்ஸ் பார்த்தோம். அதை வந்துட்டு ஒரு கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். அது ஒரு 5 மார்க் உங்களுக்கு. ஸோ அந்த கேபிளுக்கு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்தா ஈத்தர்நெட் கேபிளின் காம்பனன்ட்ஸ். ஸோ அதில் 6 டைப்பாக பார்த்து ஈத்தர்நெட் கேபிள், அந்த கேபிளோட நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். அந்த காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் 4 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அது ஒரு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வயரிங். சரியா? வயரிங் ஸ்கீம்ஸ் பார்த்தோம். ஸோ வயரிங் ஸ்கீம்ஸில் பார்த்தா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீமிங். ஸோ இது ஒரு உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ மொத்தம் 3 5 மார்க். இந்த 3 கிளாஸில் 3 5 மார்க்கு. அதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய வந்துட்டு அந்த RJ45 கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 5 மார்க் வரும். ஒயரிங் ஸ்கீம்ஸ் ஒரு தனியாக ஒரு 5 மார்க் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி நம்ம படித்த இந்த ஃபுல்லாக இதுலேயே தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து இதிலே வந்துடும். சரியா? இப்போ கிளாஸ் நீங்கள் தரவா நல்லா வந்துட்டு தெளிவாக லிசன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சரியா? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மள நடத்தும் போது கிளாஸை நல்லா தெளிவாக லிசன் பண்ணலை அப்படின்னா தான் தெளிவாக இந்த ஹெட்டிங்காக இந்த கண்டென்ட் வரும். இந்த கண்டென்ட்டை மாற்றி எழுதிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தெளிவாக கண்டென்ட்டை இந்த ஹெட்டிங்க்கு இந்த கண்டென்ட்டு தெளிவாக படிக்கணும். கொஸ்டினை புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லெசனோட லாஸ்ட்டில்
பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு ரெமெம்பர் இருக்கும் சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் கேட்குறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் அப்படிங்கிறனால நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது சரியா. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்டீரியர் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எங்கேருந்து கேட்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரெமெம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் கிளாசரி. ஸோ இதிலிருந்து தான் கேட்பாங்க. சில பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடி இருக்கு, நான் ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கேன் கிளாஸ் முடியும் போது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க். ஸோ அது வந்து இதிலிருந்து தான் கேட்பாங்க. ஸோ ஒரு கிளான்ஸ் அப்படியே வந்துட்டு ரீட் அவுட் பண்ணிக்குவாங்க சரியா. ரீட் அவுட் பண்ணிக்குவாங்க. இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கிளாசரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்பானெட்டுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண எனது நெட்டு ஓகேவா. நெட்வொர்க் அந்த வந்துட்டு நெட்வொர்க் சர்வீஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதில் வந்து அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்று என்னன்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல் மோடம் கேபிள்லாம் என்ன, டாங்குல்லாம் என்ன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாங்குல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு இன்டீரியர் கொஸ்டின் சரியா. அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரி. அந்த லெசனை நல்லா பார்த்துட்டு இதையும் ஒரு கிளான்ஸை படிச்சுட்டு நல்லா வந்துட்டு மைண்டில் வந்துட்டு கான்செப்டை பதிய வைங்க. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஓகேவா. ஸோ இதோட அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நியூ லெசன், அதாவது நம்ம 14th சாப்டர் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ வந்துட்டு கிளாஸில் லெசன் மட்டும் நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். நோட்ஸை டிலே பண்ணி சென்ட் பண்ணாதீங்க சரியா. நிறைய பேர் கிளாஸஸ் கரெக்டாக பார்க்குறதில்ல. நான் பார்த்து நோட் பண்ணிட்டு ஆப்சன்ட் போட்டு தான் இருக்கேன். நீ கிளாஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்டண்டன்ஸ் ப்ரெசன்ட் போடுவோம், இல்லைனா ஆப்சென்ட்டு. அதுவும் இல்லாமல் உனக்கு லேப் அண்டு ப்ராக்டிக்கல் மார்க் உனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா என் கையில் 30 மார்க் இருக்குது. உனக்கு 30 மார்க் அப்படியே வரணும்னா வந்துட்டு உங்களுக்கு போன வருஷமே நாங்கள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சீனியர் எல்லாம் பண்ணதெல்லாம் தெரியும். ஸோ வந்துட்டு நீ கரெக்டாக வந்துட்டு நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணலை, ஒபீடியண்ட்டாக இருக்கல, கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க் ரெடியூஸ் ஆகியே தீரும் சரியா. அதில் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. நீ அப்போ டிசிப்ளினாக இருந்தவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசமே எல்லாம் போயிடும் சரியா. ஸோ இந்த மாதிரி இந்த வந்துட்டு குவாரண்டைன் டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக சில பேர்லாம் இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நான் மார்க் ரெடியூஸ் பண்ணியே தீருவேன். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இப்போ லேப்லேயும் வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்புமே எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நினச்சி பார்த்து கரெக்டாக கிளாஸ் லெசன் மட்டும் நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க சரியாப்பா. இது வரைக்கும் டவுட் கேட்டதில்லை, ஏன் கேட்கலன்னு எனக்கும் தெரியல. புரிஞ்சுதா புரியலையாங்கிறது எதுவுமே வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டாஃப் கூட பேசணும்னு சொன்னால் அதுவும் இது வரைக்கும் யாரும் பேசுனது கிடையாது. ஸோ பேசுனா சந்தோஷம். கரெக்டாக வந்துட்டு நீட்டாக வந்து நாங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணிடுங்க. அந்த கிளாஸஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுங்க சரியாப்பா. ஸோ இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணுறது தேங்க்யூ ஒன்னாண்டால்.